சவுத் இந்தியாவிலேயே மிகப்பெரிய லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவான ஒரகடம் தான் வந்திருக்கோங்க. இந்த ஒரகடத்தில் நம்மளுடைய அக்கார்ட் ஹவுசிங் 56 ஏக்கரில் மிக பிரம்மாண்டமான ஒரு சைட் கொடுத்துருக்காங்க. மேஜராக ஒரு 3 கனெக்டிவிட்டியே பண்ண முடியும். இவங்க தாம்பரம் டு படப்பை வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டரில் ஃப்ரம் தாம்பரத்துலேருந்து நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிக்க முடியும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 18 கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம சைட் வந்துடும். டுவர்ட்ஸ் இங்கே வந்து சிங்கப்பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, ஜிஎஸ்டியில் வர்றவங்களுக்கு சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து 11 கிலோமீட்டரில் வந்து நம்ம இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். 9 கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் டு NH ஹைவே வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். தேர்ட் டைட்டில் பார்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஸ்டேஜில் இருக்குது. ஏரோஸ்பேஸ் பார்க் வந்து ஒரு 180 ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரோஸ்பேஸ் வந்து இங்கே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஆல்மோஸ்ட் ஒரு 100 கம்பெனிஸ் கிட்ட ஓப்பனே பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வருதுன்னு சொன்னோம், இதெல்லாமே வந்துருச்சுங்கிறது பெரிய பிளஸிங். மொத்தம் 56 ஏக்கருமே ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணி கவர் பண்ணியிருக்கோம். 2 என்ட்ரன்ஸ் இருக்கு, ஒரு என்ட்ரன்ஸ் ஆச்சு, 2 என்ட்ரன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். 24 hours செக்யூரிட்டி இங்கே இருப்பாங்க. எல்லா பிளாட்லையுமே அந்த ட்ரீஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுத்துறோம். ரோடு எல்லாமே 40 அடி 30 அடி எல்லாமே ஃபுல்லி பிளாக் டாப் ரோடு. ஸ்ட்ரீட் லைட்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துறோம். இங்கே வந்து 4 பார்க் இருக்கு. இங்கே வல்லக்கோட்டை முருகன் டெம்பிள் பக்கத்திலே வந்து ஒரு மகரிஷி வித்யாசனம் ஸ்கூல் உங்களுக்கு இருக்கு, பிளஸ் சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்கு. இது எல்லாமே வந்து நியர்பை வித்தின் ஒரு ஜஸ்ட் ஒரு வித்தின் 4-3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கு. ஸோ உங்க கையில் 2 லட்ச ரூபாய் இருந்ததுன்னா ஒரு இடத்துக்கு நீங்க ஓனர் ஆயிட முடியும். வெறும் 3 லட்ச ரூபாய் இருந்ததுன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸுக்கு வந்து நீங்க ஓனர் ஆக முடியும். 4 லட்ச ரூபாய் இருந்ததுன்னா டபுள் பெட்ரூம் வில்லாக்கு வந்து வித் கார் பார்க்கிங்கோட நீங்க ஓனர் ஆக முடியும். அப் டு 80 to 90% நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் எல்லாரும் ஒரு கிளிம்ஸ் பார்த்தீங்க. உங்களுக்கு இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா ஒரு சில சைட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு ஒரு ஹப்பாக இருக்கும், அதனால அது ப்ரொமோட் ஆகும். சில சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புக்குன்னு இருக்கும். லைக் சிறுசேரி மாதிரி ஏரியாக்கெல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கம்பெனி கொட்டி போயிருக்கு, அதனால அந்த ஏரியாலாம் டெவலப் ஆகி சொல்லலாம். ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியை பேஸ் பண்ணி நல்லா பயங்கரமாக டெவலப்மெண்ட் இருக்கும். இது 3 ஒரு சேர மாதிரி இருந்துச்சுன்னா எங்கே தானே கேட்குறீங்க? எஸ் மக்களே, நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலேயே மிகப்பெரிய லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவான ஒரகடம் தான் வந்திருக்கோங்க. இந்த ஒரகடத்தில் நம்மளுடைய அக்கார்ட் ஹவுசிங் 56 ஏக்கர்ல மிக பிரம்மாண்டமான ஒரு சைட் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலாக சொல்லுங்க. நம்ம பிரதர் இருக்காரு. ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ். ஸோ நம்ம அக்கார்ட் ஹவுசிங் பத்தி நம்ம மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம ரெகுலரா வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. ஸோ நான் ப்ராஜெக்ட் டைரக்டர், என்னோட பேர் சையத். ஸோ இது நம்மளோட கம்பெனி வந்து அக்கார்ட் ஹவுசிங். இது டோட்டலாக வந்து ஒரு 56 ஏக்கரில் இருக்கக்கூடிய ஒரு மெகா கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் பிரதர். இது இந்த ஏரியாவில் ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் கிடைக்கிறதே கஷ்டம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் 56 ஏக்கர் 900 பிளாட்ஸ் ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சத்தை கொண்டு வந்து இங்கே இறக்கி வச்சிருக்கீங்க. எப்படி? ஸோ இங்கே ஒரகடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசிடென்சியல் பிளாட்டில் நம்ம தான் வந்து ஒரு பெரிய ஏரியாவாக ஒரு அதிகபட்ச பிளாட் இருக்கக்கூடியது நம்மளோட ப்ராஜெக்ட் தான். அதுவே ஃபர்ஸ்ட் பிரைம் தான். ஆமாம். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தா தெரியுங்க, சும்மா சொல்ல வேண்டியது இல்லைங்க. ஒரகடம் அப்படின்னாலே பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரிக்கு பேர் போனது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையின் 3வது மிகப்பெரிய டைட்டில் பார்க்காக வந்து இங்கே தான் அமைஞ்சிருக்கின்றது மிக சிறப்பான ஒரு விஷயம். ஸோ ஐடி செக்டாருக்கும் சரி, நான் ஐடி செக்டாருக்கும் சரி, வேலை வாய்ப்பு அபரிவிதமாக கொட்டி போயிருக்க இடத்துல, அதுவும் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல பிரைம் லொகேஷன் 56 ஏக்கர், அதுவே பெரிய பிளஸ். சரிங்க பிரதர், இப்போ நம்ம சைட்டோட லொகேஷன் எக்ஸாக்டா எங்க இருக்கு, நம்ம கனெக்டிவிட்டியை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். டீட்டெயிலாக சொல்லிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ஒரு 3 கனெக்டிவிட்டியே பண்ண முடியும். இவங்க தாம்பரம் டு படப்பை வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டரில் ஃப்ரம் நம்ம தாம்பரத்துலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 18 கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம சைட் வந்துடும். படப்பையிலேருந்து 16 கிலோமீட்டர் வரும். இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா டுவர்ட்ஸ் இங்கே வந்து சிங்கப்பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, ஜிஎஸ்டியில் வர்றவங்களுக்கு சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து 11 கிலோமீட்டரில் வந்து நம்ம இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் நம்ம டுவர்ட்ஸ் காஞ்சிபுரம் ஹைவே NH ஹைவே ஒரு 9 கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் டு NH ஹைவே வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டுவர்ட்ஸ் இந்த பக்கம் வாலாஜாபாத் ரோடு கணக்கு ஒரு 4 கனெக்டிவிட்டிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மிடில் இருக்கக்கூடியதான் ஒரகடம். அந்த ஒரகடத்தில் ஒரு ஏசியாவில் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஹப்பான அந்த ஃபுல் சரௌண்ட் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு மிடில் இருக்கிறது நம்மளோட ஏரோ சிட்டி. சூப்பர். இதை விட ஒரு ப்ளஸ் என்ன வேணுங்க, 4 டைரக்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே கனெக்ட் ஆகுதுங்க. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் அதிகப்படியாக சொல்கிறேங்க ஒரு ½ அன் அவர் 20 மினிட்ஸ்லேருந்து ½ அன் அவர் ட்ராவலில் நீங்கள் வந்து நேஷனல் ஹைவே டச் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறது பெரிய 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 ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். சரிங்க பிரதர், இதை தாண்டி அடுத்து இப்போ நம்ம சைட்டோடைய பெரிய ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, இதனால தான் இந்த இடத்துல நீங்கள் இங்கே இடம் வாங்கணும்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பிரேக் பண்ணுங்க. ஸோ என்னன்னா, நாங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நம்ம போடும்போது இங்கே வந்து நீங்கள் ஏரோஸ்பேஸ் பார்க் வருது, அந்த ரோடு வந்து பெருசாக டெவலப் ஆகுது, அந்த 6-way லைன் ரோடு வருது, இங்கே வந்து உங்களுக்கு டைட்டில் பார்க் வருது, அப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக வந்துட்டு இதெல்லாமே ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ரோடே கிடையாது. நம்ம வல்லக்கோட்டை முருகன் டெம்பிளுக்கு உள்ளே வரும்போது நம்ம சைட் லான்ச் பண்ணும்போது ப்ராப்பர் ரோடு கிடையாது. இதெல்லாம் வரப்போகுதுன்னு தான் சொல்லி நம்ம வந்து கஸ்டமர் சேல் பண்ணோம். நாங்கள் கொடுத்த 100% கமிட்மெண்ட் வந்து இன்றைக்கி வர கஸ்டமருக்கு லைவாகவே பார்க்க முடியும். நம்ம என்னெல்லாம் வருதுன்னு சொன்னோமோ அதெல்லாமே வந்துருச்சு. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம நானும் ட்ராவல் பண்ணி வர வழியிலே. ஆமாம். ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ப்ராப்பர் ரோடே இல்லாத போது தான் ஃபஸ்ட் பேஸ் நம்ம லான்ச் பண்ணோம். இன்றைக்கி அந்த ரோடு
ரோடு வந்து ஆல்மோஸ்ட் 80 to 100 ஃபீட் ரோடு இருக்கு. தேர்ட் டைட்டில் பார்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஸ்டேஜில் இருக்கு. ஏரோஸ்பேஸ் பார்க் வந்து ஒரு 180 ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரோஸ்பேஸ் வந்து இங்கே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 கம்பெனிஸ் கிட்ட ஓப்பனே பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வருதுன்னு சொன்னோம், இதெல்லாமே வந்துருச்சுங்கிறது பெரிய ப்ளஸ்ஸிங். ஸோ ஆனால் ஃபேஸ் 1ல வாங்கினவங்களோட வளர்ச்சி இன்னைக்கு வேற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆமாம், இப்போ நம்ம ஃபேஸ் 1 முடிச்சு ஃபேஸ் 2 முடிச்சு ஃபேஸ் 3 முடிச்சு கிட்டத்தட்ட ஃபேஸ் 4ல் இருக்கும். இதுதான் வந்து ஃபேஸ் 4ல நம்ம இருக்கோம். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ப்ரைஸை விட உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபாய் ஆணித்தரமாக கம்மியாக தராங்க. அதுதான் பெரிய ப்ளஸ். இப்போ சரிங்க பிரதர், நம்ம உரக்கடத்தை பற்றி சொல்லி மக்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, இண்டஸ்ட்ரீஸ்க்கு பேர் போன இடம். நம்மளும் 56 ஏக்கரில் பண்ணியிருக்கோம் இல்லையா? உள்ள என்னென்ன மாதிரி அமெனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 56 ஏக்கருமே ஃபுல்லாக கேட்டட் பண்ணியிருக்கோம், ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். நம்ம வந்து பாதியோட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சில இடங்களில் ஃபென்சிங் பண்ணுவாங்க, இல்லை சில இடங்களில் காம்பவுண்ட் பண்ணுவாங்க. மொத்தம் 56 ஏக்கருமே ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணி கவர் பண்ணியிருக்கோம். 2 என்ட்ரன்ஸ் இருக்குது, ஒரு என்ட்ரன்ஸ் ஆச்சு, 2 என்ட்ரன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். 24 hours செக்யூரிட்டி இங்கே இருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஒவ்வொரு பிளாட்லேயும் அவனி ட்ரீஸ், ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலில் ஒரு நிழலுக்கு ஒதுங்கணும் இல்லையா, அப்படிங்கிற மாதிரியான இடத்துல வந்து எல்லா இடங்கள்லையுமே எல்லா பிளாட்லையுமே அந்த ட்ரீஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்றோம். ரோடு எல்லாமே 40 அடி 30 அடி எல்லாமே ஃபுல்லி பிளாக் டாப் ரோடு. ஸ்ட்ரீட் லைட்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துறோம். இங்கே வந்து 4 பார்க் இருக்கு. பாருங்க, 4 பார்க் வச்ச ஒரு சைட் எங்கன்னா பார்க்க முடியுமா? 4 பார்க் கொடுத்துருக்காங்க. செஞ்சாலும் செய்வோம், தரமாக தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அம்யூனிட்டிஸுமே பார்த்து பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸுங்க. நீங்கள் இங்கே வரீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 106வது பிளாட்ல வந்து பேசிட்டு இருக்கோம். இதை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதில் உங்கள் பிளாட்டுக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதுங்க. பிளாட் இங்கே இருக்குது, ரோடு இங்கே இருக்குது, ஒவ்வொரு அம்யூனிட்டிஸ் அவங்க பண்ணிட்டாங்க. இதுக்கு தேவையான இபி வரைக்கும் அவங்க பண்ணிருக்காங்க. எல்லாமே இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். அதையும் நம்ம பிரதரே பண்ணி தரோம் சொல்லியிருக்காரு. நம்மளே வந்து கஸ்டமைஸ்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ இங்கே ஒரு டபுள் பெட்ரூமோட ஒரு டியூப்ளெக்ஸ் வில்லா வந்து 35 லட்ச ரூபாய் நம்ம பண்ணி கொடுப்போம். 35 லட்ச ரூபாய் டபுள் பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் வில்லா வித் கார் பார்க்கிங்கோட. ஓ சூப்பருங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் 60-70 லட்ச ரூபா போகிற இடத்துல உங்கள் பேரில் இடம், அந்த இடத்துல ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா வெறும் 35 லட்ச ரூபாய்க்கு வித் கார் பார்க்கிங்கோட. ஆமாம், சரிங்க. இப்போ இது எனக்கு ஒரு 1 BHK வேணும். 1 BHK வந்து 22 லட்ச ரூபாயில நம்ம பண்ணி கொடுப்போம். 22 லட்ச ரூபாய் பண்ணிக்கலாம். சூப்பர் பிரதர். நம்ம வீடை பற்றி பேசிட்டோம். ஒரு 22 லட்ச ரூபாய் இருந்தால் போதுங்க, உங்கள் பேரில் ஒரு 1 BHK வீடு பண்ணிக்கலாம். அதே கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 35 லட்ச ரூபாய் இருந்தால் போதுங்க, 2 BHKல உங்களுக்கு பக்காவா வித் கார் பார்க்கிங்கோட பண்ணி கொடுத்துலாம் சொல்லிட்டீங்க. அடுத்து என்ன வேணும்? வேலை வாய்ப்புக்கு பஞ்சமே இல்லை. ஒரு ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், பசங்க படிப்புன்றது வெரி பிரைமரியா இருக்குன்றதால அதுக்கு என்னென்ன மாதிரியான வசதிகள்? இன்னும் சரௌண்டிங்லேயே இங்கே வல்லக்கோட்டை முருகன் டெம்பிள் பக்கத்திலே வந்து ஒரு மகரிஷி வித்யாசிரமம் ஸ்கூல் உங்களுக்கு இருக்கு. பிளஸ் சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்கு. இது எல்லாமே வந்து நியர்பை வித்தின் ஒரு ஜஸ்ட் ஒரு வித்தின் 4-3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கு. இதில் வந்து இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, ஒரு ரெசிடென்ஷியலாகவும் இந்த ஏரியா வந்து அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ரெசிடென்ஷியல் சொல்கிறப்ப நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்குறாங்க. ஆமாம். அருண் எக்ஸல் அப்பார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, அருண் எக்ஸல் ஜஸ்ட் அப்படி ஆப்போசிட்டில் தான் நம்மளோட ஆப்போசிட்டில் இருக்கு. அது போக ஆப்பிளோட அந்த எம்ப்ளாயிஸுக்காக இங்கே வந்து ஒரு 1000+ ரூம்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரில் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்கு. அதாவது வேர்ல்டு கிளாஸ் கம்பெனிஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப்ஸ் தங்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நமக்கும் ஒரு பிரைமான லொக்கேஷனில் ஒரு இடம் இருந்தால் எவ்வளோ ப்ரைடான விஷயம். எல்லா வசதிகளும் இங்கே இருக்குங்க. நீங்கள் வந்தால் மட்டும் போதும், உங்கள் வாழ்க்கை சிறப்பாகுன்ற அளவுக்கு எல்லாமே நம்ம பிரதர் சொல்லிட்டாரு. சரிங்க பிரதர், இப்போ அடுத்த பாயிண்ட் கேட்குறேன். இங்கே இடம் வாங்கினா ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டுக்கு நம்ம தரப்போகிறோம்? ஸோ இங்கே காம்படிட்டிவ் ப்ரைஸ் வந்து 3000 - 3500 ரூபா வரைக்கும் பக்கத்தில் போயிட்டு இருக்கு. நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 2100 rupees தான். கண்டிப்பாக நான் சொல்கிறத விட ஒரு நகைக்கடை வியாபாரியே சொல்லியிருக்காரு, 10 கடை ஏறுங்க, ஃபுல்லாக விசாரிங்க, கடைசியாக நம்ம கடைக்கு வாங்கன்னு சொல்கிற மாதிரி. ஸோ இந்த ஏரியாவில் இருக்க எல்லா ப்ரொமோட்டர்ஸையும் விசாரிச்சுட்டு லாஸ்ட்டாக வாங்க. உங்களுக்கு அப்போ புரியும். நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபாய் மார்க்கெட் விலையை விட கம்மியாக வாங்கலாம். அதுவே மிகப்பெரிய சேவிங். நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இங்கே இடம் வாங்குறீங்கன்னா 10 லட்ச ரூபா உங்கள் பாக்கெட்டில் மிச்சப்படுத்த போகிறீங்க. அந்த 10 லட்ச ரூபா உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க பிரதர், இப்போ நான் இடம் வாங்கணும்னா என்ன மாதிரியான அட்வான்ஸ் இருக்குது, லோன் டீட்டெயிலாக சொல்லுங்கள். இங்கே மினிமமாக 50,000 rupees வந்து நீங்கள் அட்வான்ஸ் நாங்கள் பே பண்ணணும். நீங்கள் பேங்க் லோன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6-7 பேங்க் வந்து இதுக்கு வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நான் அவங்களுக்கு வந்து உங்களோட இன்கம் பேஸ் பண்ணி நம்ம வந்து லோனு பண்ணி கொடுத்துருவோம். அப் டு 80 to 90% நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்கள் கையில் 2 லட்ச ரூபாய் இருந்ததுன்னா ஒரு இடத்துக்கு நீங்கள் ஓனர் ஆகிட முடியும். வெறும் 3 லட்ச ரூபாய் இருந்ததுன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸுக்கு வந்து நீங்கள் ஓனர் ஆக முடியும். 4 லட்ச ரூபாய் இருந்ததுன்னா டபுள் பெட்ரூம் வில்லாக்கு வந்து வித் கார் பார்க்கிங்கோட நீங்கள் ஓனர் ஆக முடியும். கண்டிப்பாங்க. ஸோ ப்ராப்பரான டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் இருக்கிறதுனால உங்களுக்கு ரிமைனிங் அமௌண்ட் அவங்களே 7 பேங்கிங்கில் ஆல்ரெடி வந்து ப்ரீ அப்ரூவல் வாங்கி வச்சுட்டாங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா, நாங்கள் லோன் பண்ணி தரோம், நமக்கு சேலஞ்ச் பண்ணுறாங்க நம்ம பிரதர். ஸோ வேறு என்ன வேணும் மக்களே? ஸோ இமீடியட்டாக வாங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்த நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்லுங்கள், அக்காட் ஹவுசிங்கில் இடம் வாங்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வளமாகட்டும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு டாடா பை பை. தேங்க்யூ ப்ரோ. நன்றி.